Hi friends, welcome to Food Dash Wish. இன்னைக்கு நம்ம சேனல்ல பரோட்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியா வீட்லயே செய்யக்கூடியதுதாங்க. எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது பார்த்திரலாம். மைதா மாவு இப்போ இதுக்கு தேவையானது 1 கிலோ அளவுக்கு எடுத்துர்க்கேன். 1 கிலோ அளவுக்கு 2 முட்டை உடைச்சு ஊத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிணைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி பிணைஞ்சுக்கோங்க. நம்ம ஆயில் எதுமே ஃபர்ஸ்டே ஆட் பண்ண வேண்டியது இல்ல. ஃபைனலா கொஞ்சமா ஆட் பண்ணி நீங்க mix பண்ணி விட்டா போதும். இந்த மாதிரி இப்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துல வச்சு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிருங்க. இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும். ஒரு 1 hour கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கும் மாவு. தொட்டு பாத்தீங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். இத ஈவனான சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்க கையிலே கூட எடுத்து பிரிச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பிளேட்ல வச்சு கத்தி வச்சு கூட நீங்க ஈவனா கட் பண்ணி எடுத்து உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்க எடுத்து உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். ஈவனா வரணும் அப்படி நினைக்கிறவங்க கரெக்ட்டா கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்து உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி ஈவனா உருண்டை பிடிச்சு வச்சுக்க போறேன். ரொம்ப சின்னதாவும் இல்லாம பெருசாவும் இல்லாம ஒரு மீடியம் சைஸ்ல உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் பரோட்டா மாவு வந்து நல்லா அகலமா தேய்ச்சு விரிச்சு விடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். சோ எல்லா உருண்டைகளையும் பிடிச்சு வச்சிட்டு ஆயில் லைட்டா மேலால mix பண்ணி உருட்டி வச்சிருங்க. இப்போ எல்லா உருண்டைகளையும் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ எப்படி தேய்க்கிறதுன்னு பார்த்திரலாம். ஜஸ்ட் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான். நல்லா அகலமா தேய்ச்சி எடுக்கணும். அவ்வளவுதான். நல்லா லேசா தேய்ச்சி கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி தேய்ச்சுக்கோங்க. ஆயில் மட்டும் தான் நீங்க தொட்டு தேய்ச்சி விடணும். வரமாவெல்லாம் யூஸ் பண்ணிர கூடாது. சோ இந்த மாதிரி ஆயில் தொட்டு நல்லா தேய்ச்சி நல்லா அகலமா விரிச்சு விட்டுக்கோங்க. ஷேப் நீங்க மாறி வந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபைனலா நீங்க வந்து சுருட்டி திருப்பி தட்டி தான் போட போறீங்க. சோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா அகலமா விரிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்தி லேயரா வரும். அத வந்து இந்த மாதிரி சுருட்டி வெச்சுக்கோங்க. இப்போ எல்லா உருண்டைகளையும் அதே மாதிரி ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா எவ்வளவு லேசா தேய்ச்சு வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நல்லா லேசா தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சுருட்டி இந்த மாதிரி வெச்சுக்கலாம். இப்போ ஒரு தோசை கல்லு சூடானதும் இந்த மாதிரி தட்டி நீங்க போட்டு தோசை சுடுற மாதிரி சப்பாத்தி சுடுற மாதிரியே தானுங்க. கொஞ்சம் ஆயில் மட்டும் அதிகமா ஆட் பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க பரோட்டா செய்யிறது. வீட்ல செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா வரும். இப்போ ஒரு 4-5 பரோட்டா ஒண்ணா சுட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா லேயரா வந்திருக்கும். ரொம்பவே ஈஸியா கடை பரோட்டா மாதிரியே வீட்லயே செய்யலாம். இது கூட சிக்கன் குழம்பு ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இது வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. Thank you friends.